இப்போ பாருங்க மக்களே, சென்னை உள்ளா பேருந்து வருது பாருங்க. பாருங்க செம்மையா இருக்குல்ல. நல்ல ஸ்டைலாக சூப்பராக போட்டிருக்காங்க மக்களே. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு விடுவோம். பார்த்தீங்களா சன் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் இந்த பஸ்ஸை தான் வேடிக்கை பார்க்குறாங்க வெளியே இருந்து. டே டைமில் ஸ்டார்ட் பண்ணோமா. இப்போ பாருங்க மக்களே, சென்னை உள்ளா பேருந்து வருது பாருங்க. சென்னை ஸ்டேஷனுக்கு வெளியே கரெக்டாக வாங்க, அப்படியே போய் ஏறி போவோம். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் விண்டேஜ் பஸ் தெரியுதுங்களா. அப்படியே ஏறலாமா? உள்ள எங்க இருக்கு இடம்? அந்த லாஸ்ட். ஓகே. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் பாருங்க, அப்படியே நம்ம ரோட்லேயே ஏறிட்டோம். ஓகே, தேங்க்யூ. உள்ள இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்டா? உள்ள நிறைய பேர் தெரியல அப்படின்றாங்க. பாருங்க, திருக்குறள் பாருங்க, ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். சூப்பர்ல. அம்மா செம்மையா இருக்குல்ல, சீட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. சீட்லாம் பாருங்க, ஒரு இடம் எங்கெங்க போகுதோ அங்கே எல்லாத்தையும் போட்டுருக்காங்க பாருங்க. இதே பேக் சீட்டு இதே பாருங்க. விவேகானந்தர் இல்லம், லைட் ஹவுஸு, சாந்தோம் சர்ச்சு, கபாலீஸ்வரர் டெம்பிள், செம்மொழி பூங்கா, வள்ளுவர் தோட்டம், எக்மோர் மியூசியம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ரிப்பன் பில்டிங்கு, அப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, பாருங்க சென்னை உள்ளா பேருந்து. அப்படியே பாருங்க நம்மளோட சிட்டி ஃபிளாக், நம்மளோட நேஷனல் ஃபிளாக் பாருங்க, செம்மையா இருக்குல்ல. ஓகே பாருங்க, இந்த பஸ்ல தான் நம்ம போகிறோம். சூப்பர் இருக்காங்க மக்களே. பாருங்க ஃப்ரண்ட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் விண்டேஜ் பஸ். ஓகே, ஸ்டைலாக சூப்பராக போட்டிருக்காங்க மக்களே. சென்னை உள்ளா பேருந்தின் வழித்தடங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பர். வாங்க நம்மளும் போய் அப்படி எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். ஹலோ மக்களே, ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? பிலிப்பைன் சீரீஸ் பார்த்துருப்பீங்க, பேங்காக் சிட்டி சீரீஸ் பார்த்துருப்பீங்க, ரெண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஊர் சிங்கார சென்னை சிட்டி சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துச்சு. ஐடியா தோணுச்சு. ஐடியா தோணும் போது அப்போ ஃபஸ்ட்டு சிட்டி சீரீஸ்னால் சிட்டியை சுற்றி பார்க்கணுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. என்ன பண்ணலான்னு பார்த்தா, சிட்டி இப்போ ஒரு ரீசெண்டாக ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் சர்வீஸ் வந்து சிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டேஜ் ஸ்டைல் பஸ்ஸு. அதில் வந்து சிட்டியில் இருக்க முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் எல்லாத்தையும் 1 by 1 நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் ஃபாரினில் இருக்க மாதிரி. பேசிக்காக ஒரு இடமா நம்ம இறங்கி எந்தெந்த இடம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்தந்த இடமா இறங்கி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு திருப்பி அந்த பஸ்லேயே திருப்பி அதுக்கப்புறம் ஒரு பஸ் வரும், அதில் ஏறி நம்ம மற்ற இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்.
இதுதான் பிளான். ஸோ சென்னை சிட்டி சீரீஸ் பிகின்ஸ் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு சென்னை சிட்டி சீரீஸில் ஹாப் ஆஃப் பஸ்ஸில் இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குது ஹாப் ஆஃப் பஸ். ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் போய் சென்னை சிட்டி எப்படி இருக்குது, இந்த பஸ்ஸோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த பஸ்ஸில் போகிறதுனால என்ன பயன், மக்கள் இதை வந்து எப்படி பார்க்குறாங்க, எப்படி வரவேற்கிறாங்கன்னு நம்மளும் இதில் ட்ராவல் பண்ணி நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க கூட நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க டிக்கெட்டுக்கு போகிறோம். என்னங்கண்ணா எவ்வளோ டிக்கெட்டு? 50 rupees. எத்தனை பஸ் இருக்குது? 5 buses. ஸோ நம்ம எங்கே வேணாலும் இறங்கி இன்னொரு வண்டி வந்துடும், அதில் ஏறி நம்ம ஆமாம் வந்துருச்சு. ஆமாம் ஓகே. ஸோ நம்ம மாறி போய்க்கலாம். சரி ஓகே. உங்கள் பேர்? கமலக்கண்ணன். ஓகே அண்ணா, சூப்பர். சரி நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க மக்களே, இதுதான் டிக்கெட்டு, 50 ரூபா. ஹாப் ஆஃப் பஸ் டிக்கெட். ஸோ த ஜர்னி பிகின்ஸ் நவ். சென்னை சிட்டி சீரீஸ் வாங்க சுற்றி பார்க்கலாம். ஓகே. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. இங்கே இருந்தால் ஸ்டார்டிங்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே. நேஷ்னல் ஃப்ளாக் எப்படி பறகுது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது மக்களே. ஓகே, பாய் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். see you soon. அப்படியே ஸ்டேஷன் வந்து போகிறோம் பார்த்தீங்களா? போகிறேன். முன்னே இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு ஸ்டேஷன் எவ்வளவோ பரவாயில்லைங்க, எவ்வளோ நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. ஹிஸ்டரி சொல்றாங்க பாருங்க. இது காலனிய கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும். இது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா ஹால் is a historic public building constructed in 1887 to commemorate the golden jubilee of Queen Victoria. It is an important heritage structure and fine example of colonial era architecture, which has been recently renovated and opened to public. தற்போது நாம் கடந்து செல்லும் இடம் ரிப்பன் கட்டிடம் 1913ஆம் ஆண்டு கட்டப்பட்டது மற்றும் முன்னாள் இந்திய ஆளுநர் ரிப்பன் அவர்களின் பெயரால். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த டிராஃபிக் தான். இந்த டிராஃபிக்ல தான் மாட்டி ரொம்ப நேரம் நிற்க வர மாதிரி. தற்போது இந்த கட்டிடம் மற்றபடி எல்லாம் ஓகே. செயல்படுகிறது. அதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங். அங்கே தான் நம்மளோட கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட மெயின் ஆஃபீஸ் வந்து அங்கே தான் இருக்குது. என்ன பாருங்க பாருங்க, அப்படியே அப்படி வந்தால் மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில். மக்கள்லாம் பாருங்கள் வேலை முடிச்சுட்டு பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு தான் அப்படியே மெட்ரோ பார்க் ரயில்வே ஸ்டேஷன். அது அப்படியே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்களா.
பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு, ஏறி இருக்காரு. ஓகே மக்களே, ரிப்பன் பில்டிங் பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எந்த ஸ்பாட்டுக்கு போகிறோமோ அங்கே போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். ஓகே யா மக்களை, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பஸ் எப்படி இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, இது வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ், சரிங்களா? ஸோ மக்கள் நிறைய பேர் என்ன நம்பிட்டு வர்றாங்கன்னா, இந்த பஸ்லேயே கூப்பிட்டு போயிட்டு எல்லா இடமும் சுற்றி காமிச்சிட்டு அவங்களே நின்று திருப்பி கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நீங்கள் இறங்கிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பி இன்னொரு ½ அன் ஹவரில் நீங்கள் இறங்குற டைம்லேருந்து ஒரு ½ அன் ஹவரில் இன்னொரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் வேறு இடத்துக்கு போய்க்கலாம். அவ்வளோதான். அதுதான் இதோட ஸ்ட்ரக்சரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஒரே பஸ் நின்று உங்களை சுற்றி காமிச்சிட்டு அங்கேருந்து திருப்பி கூப்பிட்டு போவார். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் அப்படி கிடையாது. அதுதான் அதுக்கு பேர் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப். எங்கே வேணுமோ இறங்கி எங்கே வேணாலும் ஏறிக்கலாம். அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். அப்படி தான் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுட்டு வாங்க இந்த இடத்துக்கு. அடுத்த ஸ்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் விக்டோரியா பேலஸு, அதுக்கப்புறம் வந்து ரிப்பன் பில்டிங்கு. நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டாப் வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஸ்டாப்புக்கு போவோம். ஓகே ஓகே மக்கள், அதான் சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஜாலியாக போயிட்டு வரலாம். சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியாக ஒரு நெடுங்க ஒரு சரி சும்மா ஜாலியாக சுற்றி பாருங்க. அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி. இல்லை பாருங்க, ட்ரெயின் போகுது பாருங்க. பாருங்க, opened in 1908 and serves as an important hub for long-distance and suburban train services, especially connecting southern districts of Tamil Nadu. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பேசஞ்சர் இறக்குறாரு பாருங்க. ஓகே, பாருங்க, சர்வீஸ் நல்லா இருக்குது. ஒருத்தவங்களே பக்காவாக ஏற்றி இறக்கி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அதில் அந்த விஷயத்தில் சேஃப்டி இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா பண்ணுறாங்க. ஓகே, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு கிளப்பியாச்சு. அடுத்த ஸ்டாப் எங்கே போகிறோமோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. ஓகே, ரொம்ப நேரம் உங்களுக்கு பஸ்ஸே காமிச்சு தான் அப்புறம் போர் அடிச்சிடும். அதனால் ஒரு ஸ்டாப் வரும்போது உங்களுக்கு அது என்னென்னு காட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா மக்களே, இது வர 50 rupees எடுத்து போகிற டிக்கெட் எடுத்து போகிற பஸ் மட்டும் கிடையாது. நார்மல் டீலக்ஸ் ஃபேர் இருக்குதுல்ல, இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் சென்ட்ரலில் ஏறிட்டு எக்மோரில் இறங்கணுன்னா அதுக்கேற்ற ஃபேர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதுதான் இப்போ கண்டக்டர் அவருக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஃபேர் கொடுத்து கூட நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் இறங்கிக்கலாம். நீங்கள் ஏறினாலே 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் இறங்க போகிற ஸ்டாப்புக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அந்த இடத்துல நீங்கள் இறங்கிக்கலாம். அந்த ஃபேரும் வச்சுருக்காங்க. ஸோ இது போத் வேஸ் தான். ஆப் ஆன் ஆஃப் பஸ் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து 2 ஸ்டாப்பில் நீங்கள் இறங்க போகிறீங்கன்னா 2 ஸ்டாப்புக்கு ஏற்ற ப்ரைஸ் என்னவோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் அதில் அப்போ பயணம் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லாருமே இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணலாம். இதில் ஏறினாலே 50 ரூபா தான் நினைக்க வேணாம். ஸ்டாப்புக்கு ஏற்றுது. டீலக்ஸ் ஃபேர் சொன்ன மாதிரி ஸ்டாப்புக்கு ஏற்றுது. அந்த ஃபேர் அமௌண்ட்டு நீங்கள் கட்டிட்டு உங்கள் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கிக்கலாம். ஓகேங்களா?
இதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் பஸ்ஸு வருது, ஐயோ அதில் ஏறினா 50 ரூபா தான் நினைக்க வேணாம். நீங்கள் நார்மலாக ஏறி உங்கள் ஸ்டாப்பில் இறங்குறதுக்கு எவ்வளவோ அந்த காசு கொடுத்து நீங்கள் இறங்கிக்கணும். ஓகே, தேங்க்யூ மக்களே. இப்போ நான் ஷேர் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கண்டக்டர் அண்ணா இருக்கார், அவர் தான் எனக்கு எல்லாமே வந்து சொல்கிறாரு. அதை வாங்கி நான் உங்களுக்கு அப்படியே வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நம்ம கண்டக்டர் அண்ணா. பார்த்துக்கிங்க, இவர் தான் நம்மளுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்கிறாரு. ஓகே, தேங்க்யூண்ணா. எழும்பூரில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் 1851ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது மற்றும் இது இந்தியாவின் பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். தொல்லியல், மனுவவியல், கலை மற்றும் இயற்கை வரலாறு தொடர்பான அடுத்த ஸ்டாப்பை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க. எக்மோர் மியூசியம் and is one of the oldest museums in India. It houses rich collections of archaeology, anthropology, art and natural history, reflecting India's cultural and historical heritage. வாங்க எக்மோர் மியூசியம் உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகேங்களா, பாருங்க, இவங்க தான் எக்மோர் மியூசியம். இதை பாருங்க, கவர்மெண்ட் மியூசியம் சென்னை அரசாங்கம். இப்போ இந்த பஸ்ஸில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இப்போ இந்த மியூசியம் போகணுமோ அந்த மியூசியத்தில் இறங்கி மியூசியம் சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இதே பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே இதே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இன்னொரு பஸ் வரும், அந்த பஸ்ஸில் ஏறி வேறு இடத்துக்கு நீங்கள் போய்க்கலாம். அவ்வளோதான், அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, இந்த மாதிரி எக்மோர் மியூசியம். தேசிய கலைக்கூடம் சென்னை, நேஷனல் ஆர்ட் கேலரி. இதை பாருங்க எப்படி இருக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு வெளியே அவுட்டரில் இருந்து வெறும் காட்டுறேன். யார் யாருக்கு எங்கெங்கே போய் இறங்கி போய் பார்க்கணுமோ அப்போ இறங்கி பாருங்கள். இது மெயினாக வந்து இந்த வீடியோ நான் இருக்கிறது வந்து மெயினாக அந்த டூரிஸ்டிக் தான். அவங்களுக்கு அது தெரியாது என்ன இதுன்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். வெளியவே இருந்து உள்ளே போவாமல் இப்போ அவங்க வர்றவங்க யார் யாருக்கு உள்ளே போய் பார்க்கணும் விருப்பம் இருக்கோ அவங்க போய் உள்ளே போய் பார்த்துட்டு வருவாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் மக்களே. மியூசியம் தாண்டி வந்தாச்சு. அடுத்த ஸ்டாப் எங்கே வருதோ அங்கே திருப்பி கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்களா. இங்கே ஒரு ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்குது. கூவம் நதி, கூவம் ஆறு, கூவம் ஆறுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் நடக்குது பயங்கரமாக. ஃப்ளைஓவர் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. எக்மோர் தாண்டி இப்போ போயிட்டு இருக்கோம். மியூசியத்தை தாண்டி அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டாப் வள்ளுவர் கோட்டை நினைக்கிறேன். அந்த ஸ்டாப் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, இந்த டோட்டலாக போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours போயிட்டு வந்துடலாம். 2.5 hours போயிட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துடலாம். ஓகே, அதான் மக்களே பார்க்க டோட்டலாக 2 to 2.5 hours ஜர்னி தான். இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கடைசி ஸ்டாப் எதுனா ஸ்டார்டிங்கும் சென்ட்ரல் தான், எண்டிங்கும் சென்ட்ரல் தான். மொத்தம் 16 ஸ்டாப்பில் டோட்டலாக 16 ஸ்டாப்பு. அதை முடிச்சுட்டு 2.5 hours 3 hours போதும். ஜாலியாக சென்னை சிட்டி சுற்றி 10 மணி ஆச்சு. எல்லா இடமும் 10 மணி ஆச்சு. 50 ரூபாவில், அதுவும் வெறும் 50 ரூபாவில். யோசிச்சு பாருங்கள். இது எல்லா இடமும் நார்மலாக நீங்கள் போகணுன்னா எவ்வளோ ஆகும்? இது பாருங்கள், வெறும் 50 ரூபாயிலேயே நீங்கள் எல்லா இடத்தையும் மெயின் டூரிஸ்ட் இடம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே,
ஆமா. serves as a symbol of Tamil language, literature and culture. இந்த பாருங்க மக்களே, அடுத்த ஸ்டாப் எதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த ஸ்டாப் எதுனா வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டை எதுக்கு ஃபேமஸ்? திருவள்ளுவர் நம்ம திருக்குறளுக்கு ஃபேமஸ். அவருக்கான ஒரு இடம் தான் வள்ளுவர் கோட்டம். நல்லா சூப்பராக இருக்கும் மக்களே. வள்ளுவர் கோட்டம் புதுசாக நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? ஜாலியாக ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் டைமில் பசங்களை கூப்பிட்டு போய் பாருங்கள். திருக்குறள் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. வள்ளுவர் கோட்டம் இப்போ எப்படி ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் இப்போ வள்ளுவர் கோட்டம் போய் பார்ப்போம். வள்ளுவர் கோட்டம் லெஃப்டில் வரும், ஆனால் நம்ம இப்படி போயிடுவோம். பார்த்தீங்களா சன் எப்படி இருக்கு பாருங்க. சன் அப்புறம் இதான் வள்ளுவர் கோட்டம். ஃபேமஸ் போயட் திருவள்ளுவரோட கோட்டை வள்ளுவர் கோட்டம். இங்கே பாருங்க, வள்ளுவர் கோட்டம் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க மக்களே. கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. மக்கள் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா, ஊர்ல வந்து இந்த பஸ் எடுத்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா சூப்பர்ல பாருங்க. வள்ளுவர் கோட்டம் ஃபேமஸ் தேர், வள்ளுவர் தேர்னு வாங்க தான். பார்த்தீங்களா? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். தேர் பயங்கரமாக இருக்குல்ல. நம்ம தேரை போர்டு மறைக்குதே. போர்டை கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க, நல்லா இருக்கும். இது வந்து வியூ பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே மக்களே, நான் பாருங்க அப்படியே ஈவினிங் டைமில் அப்படியே சன் எப்படி இருக்கு பாருங்க. அதோட காரில் பார்த்தாச்சு. ஓகே, வள்ளுவர் கோட்டம் ஸ்டாப்பும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எங்கேயோ அதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாப் வருதோ, அந்த ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். ஓகே, அதே மாதிரி மக்களே, இந்த ஒரு பஸ் ஸ்டைல் மட்டும் கிடையாது, இன்னொரு பஸ் ஸ்டைல், விண்டேஜ் ஸ்டைல் பஸ் ஸ்டைல் கூட இருக்குது. நம்ம வந்த டைமில் அது வந்து ஆப்ரேட்டிங்காக இல்லை, அது வந்து லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்தது இப்போ நார்மல் ஒரு பஸ் டைப். நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது பாருங்கள். சீட்ஸாக பாருங்கள், நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. காலில் வச்சு போகிறதுக்கு. வள்ளுவர் கோட்டம் முடிச்சு அடுத்து நம்ம வந்து அண்ணா மேம்பாலம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்படியே போனீங்கன்னா மவுண்ட் ரோடு, அப்படியே இது ராதாகிருஷ்ண சாலை டுவர்ட்ஸ் த பீச். இங்கே தான் நம்ம வந்து செம்மலி பூங்கா இருக்குது. அடுத்த ஸ்டாப் வந்து செம்மலி பூங்கா. சரிங்களா? வாங்க செம்மலி பூங்கா போய் பார்ப்போம். அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? செம்மலி பூங்கா ஸ்டாப் வந்தாச்சு. செம்மலி
வந்து நம்ம லஸ் கார்னர் தாண்டி போயிட்டு இருக்கோம். பாருங்கள், மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப தீவிரமாக மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுலாம் இந்த மெட்ரோ ஒர்க்லாம் முடிஞ்சுன்னா சிட்டி கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எல்லா இடமுமே டிராஃபிக் கன்ஜெஷனாக இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும். அப்போ இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸஸ்லாம் போயிட்டு வரதுக்கு நல்ல வசதியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு சன்செட் டைம் நினைக்கிறேன். அதான் சன் லைட்டாக இறங்கிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குல்ல. அப்படியே சன்செட்டோட அப்படியே ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ். ஸ்டாப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸில் இங்கே பாருங்கள், என்னது அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்குது. அம்பேத்கர் மணிமண்டபம் பாருங்களா. டுவர்ட்ஸ் நம்ம போகிறது வந்து சாந்தோம் சர்ச் போயிட்டு இருக்கோம். அடையார் தாண்டி போயிட்டு இருக்கோம். அடையார்லேருந்து சாந்தோம் சர்ச்சுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். லெட்ஸ் கோ. சாந்தோம் ஹை ரோட்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு விடுவோம். அடுத்த ஸ்டாப் வந்து சாந்தோம் சர்ச். ரொம்ப ஃபேமஸான சர்ச் இன் சென்னை. இது வந்து சாந்தோம் பெசிலிக்கா. ஓகேங்களா, பெசிலிக்கா. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸில் சிக்னல் அடிக்கிட்டு இருங்க. சிக்னல் மூவ் ஆகுது. ஓகே, குட். திஸ் இஸ் த ஃபேமஸ் சாந்தோம் சர்ச் இன் சென்னை. ஓகே, இப்போ சாந்தம் சர்ச் பார்க்கணுன்னா அந்த ஸ்டாப்பில் இறங்கி சாந்தம் சர்ச் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே வேறு அடுத்த ஸ்டாப்புக்கு நீங்கள் போகலாம். அதுதான் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸோட கான்செப்ட். ஓகே, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்திருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இட்ஸ் குட் திங். என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயம். அப்படியே சாந்தோம் முடிச்ச ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே லைட் ஹவுஸ் வந்துடும். பாருங்கள், லைட் ஹவுஸ் காட்டுற பாருங்க. இதுதான் லைட் ஹவுஸ் ஏரியா. நம்ம வர்றது தான் லைட் ஹவுஸ்.
இதுதான் லைட் ஹவுஸ் மக்களே. சாந்தம் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து லைட் ஹவுஸ். ஓகே, இப்போ லைட் ஹவுஸ் பார்க்குறவங்க இங்கே இறங்கி போய் மெரினா பீச்சில் அப்படி சுற்றி பார்த்துட்டு லைட் ஹவுஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு நெக்ஸ்ட் எங்கே போகணுமோ அந்த பஸ் வரும்போது அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு இதுதான் கடைசி ஸ்டாப், இங்கே நான் இறங்கிறேன்னா இங்கே இறங்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஓகே, மெரினா பீச் ஏன் போனீங்கன்னா ஃபுல்லாக மெரினா பீச்சோட ஸ்ட்ரெச்சு. ஃபுல்லாக மெட்ரோ வேலை நடக்கிறபடியாக எதுவுமே அவங்களுக்கு கிளியராக தெரிய வாய்ப்பு இல்லை. அடுத்த ஸ்டாப் கண்ணகி சிலை மக்களே. விவேகானந்த சிலைக்கு அடுத்து கண்ணகி சிலை. ஆர்மி ட்ரக்கெல்லாம் வச்சுருக்காங்க பீச்சில். திருவள்ளுவர் சிலை, மெரினா கடற்கரை வங்காள விரிகுடாவை ஒட்டி அமைந்துள்ள உலகின் மிக நீளமான நகர்ப்புற கடற்கரைகளில் ஒன்றாகும். இது சென்னை நகரத்தின் முக்கிய அடையாளமாகவும் சுற்றுலா மற்றும் பொதுமக்கள் பொழுதுபோக்கு இடமாகவும் விளங்குகிறது. Marina Beach is one of the longest urban beaches in the world. Stretching along the Bay of Bengal, it is a prominent landmark of the city. மெயின் மெரினா பீச் ஸ்டாப் பாருங்க. ஐ லவ் மெரினா போட்டு பாருங்க. ஓகே, மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. ஒரு ஸ்டாப்பாக முடிச்சு ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஹாப் ஆன் ஆஃப் ஆஃப் பஸ்ஸில் பாருங்கள். உழைப்பாளர் தின சிலை பாருங்கள். சமாதியெல்லாம் இருக்குது. அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதி, ஒரு சமாதியும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது பாருங்கள். இது ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்களோட சமாதி, மெமோரியல். ஓகே, டூரிஸ்ட்டு ஏறுறாங்க, லோக்கல் மக்களே ஏறுறாங்க, எல்லாருமே ஏறி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சர்வீஸ் நல்லா வெரி குட். சென்னை சிட்டி கைஸ், சென்னை சிட்டியை சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ், நியூலி இன்ட்ரடியூஸ்ட் பஸ் சர்வீஸ். கருணாநிதி அவர்களோட நினைவிடம். ஓகே, அவங்களோட சமாதி இருக்கிற இடம் பிரம்மாண்டமாக இருக்குல்ல.
ஓகே. இதுதான் நேப்பியர் பிரிட்ஜ் கைஸ். ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜ் தான் நேப்பியர் பிரிட்ஜ். அப்புறம் கூவம் வந்து அப்படியே கடலுக்குள்ளே கலக்கிற இடம் அதுதான், அதான் ஃபேமஸ் நேப்பியர் பிரிட்ஜ். ஃபைனல் கூவம் வந்து ஃப்ளோ வந்து அப்படியே கடலுக்குள்ளே போய் கலக்குது. அதனால தான் அந்த நேப்பியர் பிரிட்ஜ் பயங்கர ஃபேமஸ். சின்னம் நம்மளோட போர் வீரர்கள் உயிர் தியாகம் செஞ்சதுக்காக அவங்களுக்கு நினைவிடம் வந்து கட்டியிருக்காங்க. வார் மெமோரியல் சின்னம். இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸோட மெமோரியல். ஆர்ம் ஃபோர்ஸ் போடுறாங்க பாருங்க, அவங்களோட மெமோரியல். இந்த மக்களை சென்னையோட ஹாப் ஆஃப் பர்சன்ட் இருக்குது. அப்படி பிடிச்சிருக்கா அவங்களுக்கு, பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஜாலியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஒரு 4 மணிக்கே வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக சென்னையை சுற்றி பார்க்கலாம். அப்படியே ஓகேங்களா? வேறு எவ்வளோ சில் ப்ளீஸு, நல்ல காற்று, பீச்சோட அப்படியே ஒரு லாங் ட்ரைவ். வெறும் 50 ரூபா தான். வெறும் 50 ரூபாயில் ஜாலியாக சென்னையை சுற்றி பார்த்தாச்சு. எல்லா இடமும் பார்த்தாச்சு. ஓகே, இதுதான் மக்களே நம்மளோட தமிழ்நாடு அசம்பிளி சீஃப் செக்ரட்டரியேட் பில்டிங். ஓகேங்களா? அதை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த மெயின் பில்டிங்கை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, அதெல்லாம் கிடைக்கல. சைடு இருந்தது செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் இருக்குங்களா? Reserve Bank of India, Reserve Bank of India, High Court. அடுத்த ஸ்டாப் வந்து ஹை கோர்ட். தமிழ்நாடு மாநிலம் மற்றும் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசம் ஆகிய இரண்டுக்கும் இந்த நீதிமன்றம் அதிகாரம் கொண்டது. Madras High Court is one of the oldest high courts in India. It was established in the year 1862. This court has jurisdiction over both the state of Tamil Nadu and the Union Territory of Puducherry. எல்லாரும் இந்த பஸ்ஸை தான் வேடிக்கை பார்க்குறாங்க வெளியே இருந்து. எல்லாருக்கும் ஆசை இருக்குது தானே ஒரு வாட்டியாக வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. புதுசாக விட்டுருக்காங்க, அப்போ எல்லாருக்கும் பார்க்க புதுசாக தெரியுது. ஆனால் புதுசாக ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு. மெட்ராஸ் ஹை கோர்ட் கைஸ், இதுதான் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஒரு என்ட்ரன்ஸ். டைமில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பாருங்க ஈவினிங் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 2.5 ஹவர்ஸுக்கு மேலே இதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்தாச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட்
ஒரு ரவுண்ட் ட்ரிப் அப்படியே அடிச்சாச்சு. பாருங்க, அப்படியே ஹைகோர்ட் தாண்டி அப்படியே போகிறோமா. பாருங்க, நிறைய பேக்கேஜஸ் இருக்காங்க. பாருங்க, இது அப்படியே பாரிஸ். இந்த ரோட்டை சேர்ந்தா போனால் பாரிஸ் கார்னர் வரும். Almost we are coming to the end of the journey, guys. Hop on hop off பஸ்ஸோட எண்டுக்கு வர போகிறோம். இன்னும் 2 ஸ்டாப் தான். பாருங்கள், பாரிஸ் கார்னர் எவ்வளோ பிஸியாக இருக்குது பார்த்தீங்களா. பாரிஸ் ஃபேமஸ் YMCA. டைம் இது பயங்கர டிராஃபிக் ஆகும். பாரிஸ் கார்னர் ஃபுல்லாக ஹோல்சேல் ஷாப்ஸு, சின்ன சின்ன ஷாப்ஸு எல்லாமே தான் சென்னை. சென்னை பிஸ்னஸ் ஏரியா ஹப்ன்றோம். நிறைய எக்ஸிபிஷன் அது இதெல்லாம் நடக்கிறது இங்கே இந்த ஏரியாவில் தான். தீவிரத்தில் சூப்பராக இருக்குங்களா. மற்றும் வருவாய் சீர்திருத்தங்களில் அவர் செய்த பங்களிப்பை நினைவு கூறும் அடையாளமாக இது விளங்குகிறது. The Monroe statue commemorates Sir Thomas Monroe, a former governor of Madras Presidency. The statue was erected on 18th of Essex and stands near the island grounds, symbolizing his contributions to administration and revenue reforms in the Madras Presidency. Pallavan House is an important administrative building that serves as the headquarters of the Metropolitan Transport Corporation. It was constructed in 1972 and is a well-known landmark on Anna Salai.
in 50 rupees. Okay. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் போட்டிருக்கு பாருங்க. பேக் டு ரயில்வே ஸ்டேஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டோம். ஓகே மக்களே, எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, லொகேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு பாருங்கள். டே டைமில் ஸ்டார்ட் பண்ணோமா நைட் ஆயிடுச்சு பாருங்க, ஈவினிங் ஆயிடுச்சு. இறங்கலாமா? ஓகே மக்களே, என்ன பாருங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து இறங்கியாச்சு. ஓகே, ஓகேண்ணா, தேங்க்யூ, பார்ப்போம். ஓகே மக்களே, சூப்பராக சென்னையை சுற்றி பார்த்தாச்சு. 50 ரூபா கொடுத்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸில், அதை பாருங்கள், சென்னை ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸில். ஓகே, சென்னை ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸில் வந்தாச்சு பாருங்கள். ஓகே மக்களே, என்ன மக்களே, சென்னை சுற்றி பார்த்தீங்களா ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸில். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். அடுத்த வீடியோ நான் போகிறதுக்கு, அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in another video. Bye bye. See you.